சி வன்முறைனா உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து வித்தவுட் இருப்பாங்க. எஜுகேஷன் இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்ப நம்ம ஸ்டேட்லயே நீங்க பாத்தீங்கன்னா 10th +2 பாஸ் பண்ணிட்டு நிறைய பேர் டிராப் அவுட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டிராப் அவுட் ஆகிறவங்கள கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. ஐடி ஒரு ஸ்கில் ட்ரைனிங் போவாங்க. ஏசி மெக்கானிக் ஏதோ முடிஞ்சவங்க திருப்பி +1 10th பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் போவாங்க. அதுலயும் இருக்கக்கூடிய டிராப் அவுட்ஸ் உடைய எண்ணம் சிந்தனை என்னாச்சு, அதைத்தான் இப்ப பிளானிங் கமிஷன்ல திட்டமிடுறோம். அப்ப அவங்க என்ன மாதிரி வன்முறையில ஈடுபடுறாங்க, அவர்களுடைய எண்ணம் சிந்தனை மாறிக்கிட்டு இருக்கு. அவன் என்ன பண்றான், ராபரி பண்றான், வேற வேலை வெட்டி இல்ல, +2லயும் டிராப் அவுட். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு தமிழகத்திலிருந்து கொஞ்சம் டிராப் அவுட்ஸ் இருக்க இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஸ்டூடெண்ட் ஆயிடுறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் இல்ல, ஸ்டூடெண்ட் யூத் கிடையாது, நான் ஸ்டூடெண்ட் ஆயிடுறாங்க. நான் ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து கொண்டு போறதுக்கு இப்ப பிளானிங் கமிஷன் திட்டம். அப்ப அவர்கள் என்ன மாதிரி வன்முறையில் ஈடுபடுவாங்க, அவங்க தன்னுடைய தேவைக்காக ராபரி பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய எண்ணம் சிந்தனையெல்லாம் இன்னைக்கு சின்ன வயசுலயே மாறிடுது. 15 வயசுலயே இப்ப யூத்ன்றது 18 வயசுக்கு மேலதான். 15 வயசுக்கு மேலேயே இப்ப யூத் ஆயிட்டோம். நம்ம நேஷனல் யூத் பாலிசியில 15ல இருந்து 29 வரைக்கும். 15 வயசுலயே இவர்கள் என்ன பண்றாங்க, டாஸ்மாக்ல போனீங்கன்னா நிறைய பேர் நிக்கிறாங்க. இப்ப இளைஞர்களுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஸோ அதை மாத்தணுன்ற எண்ணத்துலதான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். இதுல என்ன அவங்க தீவிரம் பண்றாங்களோ அதே தான் அங்கேயும் இருக்கு.